சர்வதேச சிறுதானிய ஆண்டு 2023 இது திருப்பத்தூர்ல சிறுதானிய உணவு திருவிழா மாதிரி வச்சிருந்தாங்க. சோ கலெக்டர் ஆபீஸ்ல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. நிறைய பள்ளி குழந்தைகள், கல்லூரிகள், அப்புறம் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சத்துணவு கூடங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க. சோ நிறைய மக்களை மீட் பண்ண முடிஞ்சு. அதோட இல்லாம ஸ்பெஷலா உணவு திருவிழா அப்படின்னாலே இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம பார்த்திருக்கோம். சோ திருப்பத்தூர்ல இன்னைக்குதான் நான் முத பாக்குறேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா பள்ளி குழந்தைகள் அவங்களுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர்ற மாதிரி நிறைய விதவிதமான சிறுதானியங்களை எடுத்து வச்சிருந்தாங்க. விழாவை தொடங்கி வச்சது திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் திரு பாஸ்கர பாண்டியன், அப்புறம் எம்எல்ஏ அவங்க எல்லாருமே கூட இருந்தாங்க. சோ இதுல நிறைய விதவிதமான தானிய வகைகள்ல உணவுகள் ரொம்ப வெரைட்டியா செஞ்சிருந்தாங்க. ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு. அதுல சில ரெசிபிஸ் எல்லாமே அவங்க ரொம்ப பாரம்பரிய முறைப்படி செஞ்சிருந்தாங்க. இந்த பனங்கிழங்குல அவங்க மீன்லாம் போட்டு ஒரு சூப் மாதிரி பண்ணிருந்தாங்க. அரிசி வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட அரிசி வகைகள் அவங்க எடுத்து வச்சிருந்தாங்க. சோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான உணவு வகைகளை இங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அருமையா இருந்துச்சு. இது அரசாங்கம் நடத்துற நிகழ்வு அப்படின்றதுனால நிறைய கல்லூரி மாணவர்கள், அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய இடங்கள்ல வாய்ப்பு இருந்துச்சுன்னா கட்டாயமா பாருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.